கல்வி, வேலை வாய்ப்புகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுவதை பார்த்திருப்போம். ஆனால் கொள்ளையடிக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது என்றால் நம்ப முடிகிறதா? மத்திய பிரதேச மாநிலத்தில்தான் இப்படி ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாநிலத்தில் சில கிராமங்களில் சிறார்களுக்கு கொள்ளையடிக்க 3 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் பெற்றுக்கொண்டு பயிற்சி அளிப்பது தெரிய வந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ராஜ்கர் மாவட்டத்தில் கடியா, குல்கேடி, ஹல்கேடி ஆகிய கிராமங்களில் உள்ள சிறார்களுக்கு கொள்ளையடிக்க பயிற்சி அளிக்கப்படுகிறதாம். தலைநகர் போபாலிலிருந்து 117 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கிராமங்களில் 12 வயது சிறார்களுக்கு கொள்ளை, திருட்டு உள்ளிட்ட பயிற்சிகளை அளிக்க அவர்களது பெற்றோர்களே ஏற்பாடு செய்கின்றனர். பயிற்சிக்காக கைதேர்ந்த திருடர்கள், கொள்ளையர்கள் யார் உள்ளனர் என்பதை அறிந்து அவர்களிடம் 2 முதல் 3 லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக கொடுத்து பயிற்சிக்கு அனுப்புகின்றனர். அவர்களுக்கு பிட்பாக்கெட், சங்கிலி பறிப்பு, வீடு புகுந்து கொள்ளையடிப்பது, கூட்டம் நிறைந்த விழாக்கள், கோவில் திருவிழாக்கள், திருமண நிகழ்வுகளில் எப்படி கொள்ளையடிப்பது என்பதை கற்றுத்தருகின்றனர். பயிற்சிக்கு பிறகு அவர்களை களத்தில் இறக்கும் கொள்ளையர்கள் அதில் வரும் பணத்தில் சிறார்களின் பெற்றோருக்கு ஒரு பங்கை வழங்குகின்றனர். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கொள்ளையடித்து வரும் சிறார்களின் பெற்றோர்களுக்கு சிறப்பு வெகுமதியும் உண்டாம். இந்த கிராமங்களிலிருந்து பயிற்சி பெற்றவர்கள் நாடு முழுவதும் குழுக்களாக பிரித்து அனுப்பப்படுகின்றனர். அந்த குழுவினர் கொள்ளை நிகழ்வுகளை கச்சிதமாக அரங்கேற்றிவிட்டு பணம், நகையுடன் கடியா என்ற கிராமத்துக்கு சென்று விடுகின்றனர். அந்த கிராமத்துக்கு சென்று குற்றவாளிகளை பிடிப்பது காவல்துறையினருக்கு சவால் நிறைந்த பணியாக இருக்கிறது. ஊருக்குள் அந்நியர்கள் யார் வந்தாலும் ஊர் எல்லையில் இதற்காகவே நியமிக்கப்பட்டுள்ள பெண்கள் கைபேசியில் புதிய நபர்களை படம் எடுத்து ஊரில் உள்ள அனைவருக்கும் அனுப்பிவிடுகின்றனர். இதனால் ஊருக்குள் சென்றாலும் குற்றவாளிகளை எளிதில் பிடிக்க முடியாத நிலை ஏற்படும். இந்த கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட சிறார்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று திருட்டு, கொள்ளை நிகழ்வுகளில் ஈடுபட்டு காவல்துறையினரிடம் சிக்காமல் சுற்றுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. போதிய கல்வி அறிவு இல்லாததே இதற்கு காரணம் என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.